போலாமா? தலை. பெரும்பான்மையான இளைய தலைமுறை மனங்களை வென்றிருந்த போதும் தலக்கணம் இல்லாத அவர் அந்த திரைப்புகழ் உச்சத்திற்கு அவர் இருந்தபோது இளம் பெண்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவர். சாக்லேட் பாய். அடுத்ததா எழுகிறார். இவ்வளோ ஆழமா சொல்றீங்க. எல்லா படம் பார்ப்பீங்களா அப்ப? அப்படி இல்லை, சினிமா திரையரங்களை சென்று பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆமாம், எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, பல நடிகர்கள் இப்போது பல வாழ்க்கை இணையர் துணையர் இன்னும் கல்யாணம் பண்ணல. ஆமாம், அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு பாராட்டுக்குரிய இடத்தில் இருந்தார். ஆனால் பிக் பாஸ் என்கிற இந்த சீசன், இந்த 9வது, இன்றளவும் அவர் வயதுக்கும் அவருடைய உடல் தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு அவரை போன்று நடிக்க வந்து விட்டார். எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு தன் ஏற்றுக்கொண்ட அந்த திரைத்துறையில், நடிப்பு துறையில் முழு கவனம் செலுத்தி அந்த காட்சிக்கு ஏற்றார் போல் திரையில் சில நபர்களுடைய புகைப்படங்கள் வரும். அவங்களுக்கு ரத்தன சுருக்கமாக நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்ற அட்வைஸ் போலாமா? தலை. பெரும்பான்மையான இளைய தலைமுறை மனங்களை வென்றிருந்த போதும் தலக்கணம் இல்லாத ஒரு மிகச்சிறந்த நடிகர். சூப்பர். ஓகே, தலை ரசிகர்கள் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா தனுஷ். ஒரு அவருடைய உடல், அவருடைய எடை, அவருடைய முக பாவனை, கதாநாயகன் என்றால் அதற்கென்று ஒரு சில அம்சங்கள் இருக்க வேண்டும் என்பதை உடைத்தெறிந்து ஒரு ஒல்லியான தேகங்கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டின் மக்களின் மனங்களை வென்றவராக நிமிர்ந்த ஒரு சராசரி தமிழ் குடும்பத்திலிருந்து வந்த ஒருவராக பார்க்கிறேன். சூப்பர். ஜெயம் ரவி ஒரு மிகச்சிறந்த அடக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு நடிகர். அவர் அந்த திரைப்புகழ் உச்சத்திற்கு அவர் இருந்தபோது இளம் பெண்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவர். சாக்லேட் பாய். அடுத்ததா கார்த்திக். அதாவது தென்தமிழ்நாட்டின் இன்றைய அந்த பேச்சு வழக்கு மொழி, அங்கிருக்கிற அந்த வீரம் கோபம், அதை அத்தனையும் உள்வாங்கி தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் சிவகுமார் அவருடைய மகன் என்பதை தன் நடிப்பின் மூலம் நிரூபித்த ஒரு பச்சை தமிழன். சூப்பர் சூப்பர். அடுத்து இவரும் அப்படிதான். தற்போது திரைப்படங்களில் நான் சொன்ன தனுஷ் அவர்களுக்கு சொன்ன அதே ஒரு ஒல்லியான ஒரு தேகம், ஒரு அந்த முடி, இதுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்டைல்லாம் இல்லாத தன் நடிப்பின் மூலம் தற்போது இளம் தலைமுறையின் மனங்களை வெல்லக்கூடிய ஒருவராக எழுகிறார். இவ்வளோ ஆழமாக சொல்கிறீங்க. எல்லா படம் பார்ப்பீங்களா அப்போ? அப்படி இல்லை, சினிமா திரையரங்களை சென்று பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. சில இயக்குநர்கள் அழைத்து படங்களை பார்க்க அழைத்தால் சென்று என் கட்சி முன்னணி தலைவர்களோடு தொண்டர்களோடு பார்ப்பது வழக்கம். இவர் படங்களை இதுவரை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவரை பற்றி படித்திருக்கிறேன். சிம்புவின் அப்பா திரு டி ராஜேந்தர் அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் உண்டு. ஒரு தமிழீழ விடுதலைக்காக அந்த போராளிகளை பகிரங்கமாக ஒரு கட்டத்தில் ஆதரித்தவர், பேசியவர். அவருடைய ஆன் தி ஸ்பாட் அப்படியே உள்ளத்திலிருந்து வரும் அந்த கவிதைகள், அந்த தொகுப்புகள், அந்த சரளமான தமிழ், அவர் MA தமிழில், அப்படி ஒரு தமிழ் மகன் பெற்ற ஒரு பிள்ளை. ஆமாம், எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, பல நடிகர்கள் இப்போது பல வாழ்க்கை இணையர் துணையர் இன்னும் கல்யாணம் பண்ணல. ஆமாம், அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒரு தமிழன் இன்னும் திருமணம் ஆகி அந்த திருமணத்தில் நம்மளை மாரி ஆளை கூப்பிடலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. சீக்கிரமாக கல்யாண சோறு போட்டுருவார். அடுத்து சிவகார்த்திகேயன். இவர் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளராக வந்து தன் திறமையின் மூலமாக தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு முழு நேர அர்ப்பணிப்பு உணர்வோடு கீழிருந்து இன்றைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை பெற்ற ஒரு நடிகராக நான் அவரை பார்க்கிறேன். சூர்யா அவருடைய தந்தை சிவகுமார், அவருடைய கார்த்திக், அவருடைய வாழ்க்கை இணையர் ஜோதிகா. திரைத்துறையில் இவர்களை நான் பாராட்டுவதை காட்டிலும் அகரம் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய சமூகத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கான கல்வி கண் திறக்கின்ற ஒரு மகத்தான பணியை
விளம்பரம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் செய்து வருகின்ற ஒரு நல்ல மனம் கொண்ட நல்ல ஒரு மனிதர். தான் நடித்த படங்களிலும் மிகச்சிறப்பான பாத்திரங்களை ஏற்று மக்கள் மனங்களை ஒரு ஒரு காலகட்டத்தில் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நடிகர். சிறப்பு சிறப்பு. அடுத்து சேதுபதி. சேதுபதி விடுதலை படத்தில் அவர் நடித்ததிலிருந்து நான் குருவாக முன்னித்தியராக நான் போற்றி மதிக்கின்ற புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன், தமிழ்நாடு விடுதலைப்படையின் வீரர்களுடைய அந்த ஈகம், இந்த போராட்ட வரலாற்றை தாங்கிய திரு வெற்றிமாறன், எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கிற திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் இணை இயக்குநராக இருந்து வெளிவந்த விடுதலை படத்தின் கதாநாயகன். ஆனால் அவரை நான் பாராட்டினேன். அவருடைய அந்த நடிப்பை நான் பல கட்டங்களில் பாராட்டி அவரை குறித்து என் முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு சாதாரண ஒரு உடல் மொழியை கொண்ட ஒருவர், மிகச்சிறந்த மக்களின் மனங்களை வெல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரர் என்கிற ஒரு நிலை, ஒரு பாராட்டுக்குரிய இடத்தில் இருந்தார். ஆனால் பிக் பாஸ் என்கிற இந்த சீசன், இந்த 9வது இந்த சீசனில் அவர் தொகுப்பாளராக இருக்கிறார். இப்போது அந்த பிக் பாஸ் அரங்குக்குள் நடைபெறுகின்ற அந்த கூத்து கும்மாளங்கள், இந்த கட்டிப்புடி தலையாணி வைத்தியங்கள், இதையெல்லாம் பார்க்கின்ற போது மிக அருவருக்கத்தக்க கேவலமான கீழ்த்தரமான ஒரு காட்சிகள். ஒரு மிகச்சிறந்த போராளி பாத்திரத்தை தலைமையேற்று நடித்த அந்த பார்வையோடு பார்த்த விஜய் சேதுபதி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்களே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலி எனக்கு இருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட திரு நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். விஜய் தொலைக்காட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன். எதுவும் அது நிறைவேறவில்லை. ஆதலால் அவர் மீது ஒரு என்ன சொல்லுவாங்க, அவர் மீது அந்த விடுதலை படம் பார்த்த பிறகும் அதற்கு முன்பு பல படங்கள் பார்த்த பிறகும் அவருடைய நடிப்பு, அவருடைய யதார்த்தம், ஒரு இயல்பான ஒரு மனிதராக தோன்றிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவர் இந்த விஜய் தொலைக்காட்சி நிர்வாகத்தோடு போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தத்திற்காக, பெற்ற ஒரு ஊதியத்திற்காக தமிழ் சமூகம் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, தன்னை ஒரு சாதாரண மக்களிலிருந்து உருவான ஒரு கதாநாயகன் என்கிற அந்தஸ்தை கொடுத்த அந்த மக்களுடைய குடும்பம், பிள்ளைகள், பெரியோர்கள், தாய் தந்தை, தாத்தா பாட்டியோடு பார்க்க முடியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய இடத்திற்கு அவர் படத்திற்காக தள்ளப்பட்டு விட்டாரே என்கிற மிகப்பெரிய ஒரு கவலை என்னுள் அவரை பார்க்கின்ற போது ஆட்கொள்கிறது. விக்ரம் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதை பாத்திரத்திற்காக மிகவும் தன்னை வருத்தி கொண்டு மிகச்சிறப்பாக அந்த கதாபாத்திரங்களில் தோன்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகனாக அவரை பார்க்கிறேன். என் அன்புக்குரிய அண்ணன் சேது படத்தில் எங்கே போகும் இந்த பாதை என்று பாடலை எழுதிய பாடலாசிரியர் அறிவுமதி அவர்கள் அந்த படத்தில் இவருடைய உழைப்பை, இவருடைய அர்ப்பணிப்பை எனக்கு விளக்கியிருக்கிறார். அந்த வகையில் இன்றளவும் அவர் வயதுக்கும் அவருடைய உடல் தோற்றத்திற்கும் சம்பந்தமில்லை. இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு அவரை போன்று நடிக்க வந்து விட்டார். எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு தன் ஏற்றுக்கொண்ட அந்த திரைத்துறையில், நடிப்பு துறையில் முழு கவனம் செலுத்தி அந்த காட்சிக்கு ஏற்றார் போல், அந்த கதை பாத்திரத்துக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்கின்ற, வடிவமைத்துக் கொள்கின்ற, தன் உடல் எடை கூட்டுவது குறைப்பது எல்லாவற்றையும் மிக சரியாக தன் கடின உழைப்பை செலுத்தி தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரு நடிகராக திரு விக்ரம் அவர்களை நான் பார்க்கிறேன். சூப்பர். சினிமா துறையிலையும் கலக்குறீங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் கேட்பீங்கல்ல, அப்போ முழிக்க கூடாது இல்லை.